நாம் ஆண்டவரை நோக்கி இந்த நேரத்துல ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை நாங்க கேட்க போகிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்க, எங்களை இங்க உருவாக்குங்க இயேசு சுவாமி. அநேகர் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. அநேகருக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் எங்களோடு கூட இருங்க. இயேசுவின் நாமத்தாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு முறையும் பேசும்போது, ஒவ்வொரு முறையும் வார்த்தைகளை கொண்டு வரும்போது கர்த்தர் அதை எனக்கு பேச வேண்டும் என்று நான் நினைப்பேன். இந்த நாளிலும் நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு இருந்த நாள் மாதிரியே நாளைக்கு இருக்காது, நேற்று இருந்த நாள் மாதிரி இன்னைக்கு இருக்காது. அப்படி போய்கொண்டே இருக்கும். பிசாசு நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணாலும், பயத்தை வாசித்தாலும், எதையாவது கொண்டு நம்மள டிஸ்கரேஜ்மெண்ட்ல, டிப்ரெஷன்ல, நம்மள தொல்லைகளில, கஷ்டங்கள்ல போடணும்னு ரொம்ப ஆசைப்படுவான். சோ அவனுடைய வேலையை பாத்தீங்கன்னாக்கா, எதிராளியானவன், நமக்கு பிசாசானவர் ஒரு எதிராளியா இருந்து நம்மளை எதையாவது போட்டு நம்மளை தொந்தரப்படுத்த வேண்டும் நினைக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைகள் தான் நம்மளை தேற்றும். கர்த்தருடைய வார்த்தைகள் தான் நம்மளை உற்சாகப்படுத்தும். சரி, இந்த நாளிலும் நல்ல ஒரு வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு 4 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். கர்த்தர் ஒருத்தரை தெரிந்து கொள்ளும் போது, ஒருத்தரை உடைக்கும் போது, ஒருத்தரை எப்படி தெரிந்து கொள்கிறார், அப்படி வாழ்க்கையில என்னென்ன செய்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் யூஸ்லெஸ், நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிதான் நம்ம நினைச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேர். என்னாலலாம் பேச முடியாது, என்னாலலாம் செய்ய முடியாது, என்னாலலாம் நான் போயிட்டு பெரிய காரியங்கள்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்கல்ல. சோ இந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா, நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியமே இந்த நேரத்துல நமக்கு கர்த்தர் கொடுத்த காரியமே, கர்த்தர் ஒன்றுமே இல்லாத ஒருவங்களை உபயோகப்படுத்துகிற தேவன். பயந்து வாழ்ந்துகிட்டு, எனக்கு ஒன்றும் புரியல, நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கள கர்த்தர் உண்மையாகவே அவங்க மேல ஒரு கண்ணை வச்சு அவங்களை எடுத்து உபயோகப்படுத்துவார். நம்ம தான் நினைப்போம், என்னால பேச முடியாது, எனக்கு பயமா இருக்குது, எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது நம்ம சொல்லுகிறவங்களை கர்த்தர் அதிகமா எடுத்து உபயோகப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அதுக்கு ஒரு பெரிய உதாரணமே மோசே தான். So God uses imperfect people. God uses imperfect people. அதாவது நான் பர்ஃபெக்டே கிடையாது, என்கிட்ட என்ன இருக்குது, நான் போய் எப்படி நிற்பேன் அப்படின்னு சொல்றவங்கள தான் கர்த்தர் எடுத்து வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்துவார். எடுத்துக்கொள்வோம் யாத்திராகமம் 4வது அதிகாரம் 10-12 வசனங்கள் நம்ம வாசிப்போம். 10-12 வசனங்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். இங்க எனக்கு என்ன அது பிடிக்குதுனாக்கா, ஆண்டவர் மோசையோடு பேசியிருக்கிறாரு. பேசின பிறகும் முன்னாடியும் பின்னாடியும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு அவரு, நான் வாக்கு வல்லவன் அல்ல, என்னால வாக்கு பேச முடியாது, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவனா இருக்கிறேன். நிறைய பேருக்கு பேச முடியும், ஆனா பேச முடியாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேரால இதில் யோசிக்க முடியும், யோசிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இது அவரு திக்குவாய் அவருக்கு இருக்குது, அவருக்கு மந்த நாவு இருக்குது. சோ எப்படி இருந்திருப்பாரு? ஒருவேளை ஓளறி பேசியிருப்பாரோ, அல்லது அவரால் பேச முடியாம இருந்திருக்குமோ, ஒவ்வொரு வார்த்தையும் இழுத்து 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 பேசியிருப்பாரோ, என்ன புரியல. அவருக்கு சொல்லும் போது ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, நான் வாக்கு வல்லவன் ஆவதற்கு வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று அறிக்கையிடுறாரு. என்னால முடியாது ஆண்டவர். ஆனா ஆண்டவர் அவர் மேலதான் குறி வச்சிருக்கிறாரு. நான் உன்னு மேலதாங்க நான் உன் மேலதான் நான் குறிய வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் மோசையை வைத்து பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த சாயங்கால நேரத்துல யோசிங்க, இருக்கிற மாதிரியே இருக்காதீங்க. ஆண்டவர் உங்க மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், அதை நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறாரு. அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர்கிட்ட போயிட்டு நீங்க என்ன பேசணுமோ பேசுங்க, நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. என்னால முடியாத ஆண்டவரே, நான் திக்குவாயி, எனக்கு பயமா இருக்குது, என்னை பார்த்து கேலி பண்ணுவாங்க, நான் பேச தெரியாது, எல்லாத்தையும் சொல்லுங்க. ஏன்னா நான்லாம் அந்த பேரை வாங்கியிருக்கிறேன். எனக்கு பேசவே தெரியாது, நான் பேசினாலே நீ அமைதியாருன்னு சொன்ன நாட்கள்லாம் நான் கடந்து வந்திருக்கிறேன். இன்னைக்கு நான் யூடியூப்ல பேசுறேன்னாக்கா கர்த்தருடைய கிருபை தான் நான் சொல்லுவேன். சோ எல்லாருக்குமே இந்த பயங்கள் உண்டு. பிரியமானவர்களே, ஆனா 11வது வசனம், அப்போது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? என்ன அழகா பேசுறாரு பாருங்க ஆண்டவரு. சோ இங்க God uses imperfect people. கர்த்தருக்கு எல்லாமே தெரியும், நம்ம எல்லாமே தெரியும். உனக்கு பயம் இருக்குதா? ஆண்டவருக்கு தெரியும்.
உன்னால முடியாதா ஆண்டவருக்கு தெரியும். ஆனா கர்த்தர் ஒரு திட்டங்களை நம்ம மேல வைத்திருக்கும் போது நம்ம அதை எப்படி ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். ஆண்டவர் அதை கொண்டு போயிட்டு எப்படி மக்கள் கிட்ட சேர்க்கிறாரு, என்ன வைத்து கர்த்தர் எப்படி மக்கள் கிட்ட சேர்க்கிறாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு வசனம். அவருடைய ஒவ்வொரு அவர்கிட்ட போய் அவர் போயிட்டு எனக்கு இந்த தாளந்து இருக்குது, நான் வந்து கிட்டார் வாசிப்பேன், நான் கீபோர்டு போடுவேன், ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன், நான் நல்லா பேசுவேன், நான் தைரியம் உள்ள, அதெல்லாம் பேசவே இல்லை அவர். அதெல்லாம் பேசவே இல்லை. எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு கொலையை கூட பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம வாசிச்சிருக்கிறோம், வேதத்துல இருக்குது. ஆனாலும் திக்குவாயும் மந்தனாவும் நான் உள்ளவனா இருக்கிறேன், ஆனாலும் என்னால ஒண்ணும் முடியாது, என்ன போய் நம்புறீங்களா ஆண்டவரே. நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம இதான் சொல்லிட்டு இருக்கிறோம்ல, என்னெல்லாம் போய் நீ நம்புறீங்க. சிலர்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஆப்பர்ச்சுனிட்டிஸை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா, ஏதாவது ஒரு வழியில நான் போயிட்டு ஆண்டவருக்காக உபயோகப்படுத்த முடியுமான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட முழுசா அவங்களுக்கு கொடுங்க, எந்த குறையுமே சொல்லாதீங்க. ஆண்டவர் நல்லா பதில் கொடுக்குறாரு பாருங்களேன். கர்த்தர் மோசையை நோக்கி, எனக்கு எப்பவுமே அந்த மாதிரி வார்த்தைகளை பிடிக்கும் எனக்கு. கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு உண்டாக்கினவர், வாயை உண்டாக்கினவர், உண்டாக்கினவர் யார்? ஊமியனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். ஆமென். நீ போ, நீ பேச வேண்டியதை நான் போதிப்பேன்றாரு. நிறைய நேரங்களில என்னுடைய வாழ்க்கையில நான் இதை அனுபவிச்சிருக்கிறேன். எனக்கா சில நேரங்களில மைண்ட் அப்படியே பிளாக் ஆன மாதிரி ஆயிடும். எனக்கு தெரியும் நான் போய் பேசணும்னு சொல்லிட்டு, பல இடங்களில நான் போய் பேசணும்னு எனக்கு தெரியும், என்ன பேச போறேன்னே தெரியாது. லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஐயோ எனக்கு ஒரு வார்த்தையே எனக்கு வரல, நான் பிளாங்கா இருக்கிறேன், எனக்கு பேசவே தெரியல, என்ன பேசுனே தெரியல அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அன்னைக்குதான் பாத்தீங்கன்னா த பெஸ்ட் மெசேஜை நான் கொடுத்துட்டு வந்திருப்பேன். நிறைய பேர் தொடப்பட்டிருப்பாங்க. அதான் கர்த்தர். ஆவியானவர் பேச ஆரம்பிச்சுட்டானாக்கா நம்மளை எப்படி வேணா எடுத்து உபயோகப்படுத்துவார், என்ன வேணா அவர் பண்ணி உபயோகப்படுத்துவார். ஸோ காட் யூசஸ் இம்பர்ஃபெக்ட் பீப்புள். நான் பர்ஃபெக்டா ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே த பெஸ்ட் சர்டிபிகேட் நான் வச்சிருக்கிறேன் ஆண்டவரே, ஹையஸ்ட் படிப்பை நான் வச்சிருக்கிறேன் ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே எல்லா மெடலை வச்சிருக்கிறேன் ஆண்டவரே சொல்லி நம்ம சொல்றதோட, என்னால ஒண்ணுமே தெரியாது ஆண்டவரே, ஆனா என்னை எடுத்து உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கர்த்தர் ரொம்ப அழகா நம்மளை எடுத்து உபயோகப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். கண்டிப்பா பயப்படாதீங்க. கர்த்தருக்கு எல்லாமே தெரியும், நம்முடைய குறைகளை அறிந்த தேவனா இருக்கிறார். அப்புறம் அதுலயே 12வது வசனத்துல சொல்றாரு, நீ போ, உன் வாயோடு இருந்து. அதுதான் கர்த்தர். நம்ம வாயோடு ஒவ்வொரு இடத்துலயுமே ஜெபம் பண்ணுங்க. உங்க பாஸ் கிட்ட போய் பேச போறீங்களா, உங்க வீட்டுல போய் பேச போறீங்களா, உங்க இன்லாஸ் கிட்ட போய் பேச போறீங்களா, ஒவ்வொரு இடத்துலயுமே நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க வந்து நான் வந்து நல்லா பேசணும், எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி நீங்க கேட்கும் போது கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்து நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அப்புறம் அந்த 13வது வசனத்துல, அதற்கு அவன், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும். குறை சொல்றாரு பாருங்களேன். நீங்க யாரனா அனுப்புங்க ஆண்டவரே, என்ன வேணா ஆண்டவரே. ஆனா கர்த்தர் மோசே மேலதான் இவ்வளவு திட்டங்களை வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க புரியாம இருக்கிறீங்கனாக்கா, ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் என்ன செய்யறேன்னு புரியல, நான் என்ன பண்ணணும்னு புரியலன்னு நீங்க சொல்றீங்கனாக்கா, கர்த்தர் உங்க மேலதான் திட்டங்களை வைத்திருக்கிறார். அதனால்தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அதனால்தான் நீங்க ஆண்டவருக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. அதனால்தான் நம்ம வந்து ஆளுடைய வார்த்தையை கேட்கிறோம், திரும்ப திரும்ப கேட்கிறோம். இன்னைக்கு ஒரு தம்பி எனக்கு எழுதியிருந்தாரு, ஒருவேளை ஆன்லைன்ல அவர் பார்த்துட்டு இருக்கலாம். வீட்டுல நான் மட்டும்தான் கிறிஸ்டியனா இருக்கிறேன், நான் மட்டும்தான் சர்ச்சுக்கு போறேன், நான் மட்டும்தான் வேதத்தை வாசிக்கிறேன், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, வீட்டுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், எல்லாரும் அந்த சர்ச்சில் வந்து சண்டை போடுவாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தார். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார்னாக்கா கர்த்தர் உங்களை எடுத்து உபயோகப்படுத்துவார் பாருங்க. அந்த தம்பிக்கு நான் எழுதினேன், சீக்கிரமா உங்க வீட்டாரும் எல்லாரும் ஆண்டவரை ஏத்துப்பாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்காக ஜெபம் பண்றேன்னு சொல்லி எழுதினேன். ஒருவேளை அவர் பார்த்து கொண்டிருக்கலாம். அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். பயப்படாதீங்க. இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் யாருன்னா இருக்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் புரியல ஆண்டவரேனாக்கா எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும், நான் இப்படி இருக்கணும், ஐயோ வீட்டு வேலை இங்க இவ்வளவு இருக்குதே, வீட்டு தொல்லை இங்க இவ்வளவு இருக்குதே, வீட்டு கஷ்டங்கள் இவ்வளவு இருக்குதே, கர்த்தர் என்னை எப்படி எடுத்து நான் போய் உபயோகப்படுத்தப்படுவேனா? எஸ், ஆண்டவர் உன்னைதான் கூப்பிடுறாரு. ஆண்டவர் உன்னைதான் எடுத்து உபயோகப்படுத்தணும்னு பாக்குறாரு. அவருக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கும். ஒருவேளை நான் எப்படியாச்சும் பொழைச்சிக்கணும், நான் என்னென்ன பண்ணி எனக்கு பேசவும் தெரியல, நான் திக்குவாயா இருக்கிறேன், நான் ஊமையா இருக்கிறேன், நான் செவிடா இருக்கிறேன். ஆண்டு சொல்லிட்டாரு, நான் அதெல்லாம் உண்டாக்கணும் யாரு? நான் தானே.
ஆண்டவருக்கு நீ வேணும்னாக்கா ஊமையையும் பேச வைப்பாரு, செவிடனை கேட்க வைப்பாரு, எல்லாத்தையும் பண்ண வைப்பாரு கர்த்தர். கர்த்தருக்கு ஆக மொத்தத்துல உன்னை குறித்து வைத்திருக்கு. எங்க குறித்து வைக்கிறாரு கர்த்தர்? நீ பிறந்துட்ட பிறகு நீ யாரு என்ன ஏதுன்னு பார்த்து குறித்து வைக்கிறாரா? கிடையவே கிடையாது. தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே உன்னை தெரிந்து கொண்டேன்றார் ஆண்டவர். எங்க சொல்றாரு? எரேமியால 1வது அதிகாரத்துல 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம் வாசித்தீங்கன்னாக்கா அது அப்படியே போட்டிருக்குது. தாயின் கர்ப்பத்தில் நீ உருவாகிறதுக்கு முன்னவே தெரிந்து கொண்டனா. அதெல்லாம் பயங்கரங்க அந்த வார்த்தையில நம்ம கேட்கும் போது. சோ கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். பிரியமானவர்களே, மறந்துடாதீங்க, உங்களை நேசிக்கிறாரு கர்த்தர். சோ காட் யூசஸ் இம்பர்ஃபெக்ட் பீப்புள். 2வது காரியம், ஒபீடியன்ஸ் அன்லாக்ஸ் காட்ஸ் பவர். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அந்த தன்மை இருக்குது பாத்தீங்களா, அந்த கீழ்ப்படுகிற குணமே கர்த்தருடைய வல்லமையை நமக்கு திறந்து கொடுக்கும். கர்த்தருடைய வல்லமையை நமக்கு திறந்து கொடுக்கும் போது நம்முடைய ஆசீர்வாதங்கள் திறக்கப்படும். சோ என்னைக்குமே இந்த மோசே கிட்ட இருந்த ஒரு பெரிய ஹைலைட்டான ஒரு ஒரு பாக்கியமே என்ன தரமா, ஆண்டவர் சொன்னா அவர் கீழ்ப்படிவார். இந்த இடத்துல அவர் ஆர்கியூ பண்ணி பாக்குறாரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நீ பார்வோன் இடத்துல போ, 10 முறை அனுப்புவாரு. அந்த 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 ஒவ்வொரு வாதியும் நீக்கி போடுவதற்கு பார்வோன் கிட்ட அனுப்புவார் பாருங்க. ஆண்டவரே எனக்கு முடியாத ஆண்டவரே, ஒரு கோலை கொடுத்து அனுப்பிடுவார் மோசே கிட்ட. அனுப்பிட்டு நீ போ அந்த பார்வோன் கிட்ட அந்த கோலை தூக்கி போட்டு அதை நான் சர்வமா மாத்துறேன் பாரு, திருப்பி அந்த சர்வத்தை புடி அதை நான் கோலா மாத்துறேன் பாரு. எல்லாமே நம்மளால நம்ம கர்த்தரால செய்ய முடியும். ஆனா இதுக்கு தேவை, கர்த்தர் என்ன பெர்ஃபெக்டா என்னை எடுத்து உபயோகப்படுத்துறதுக்கு தேவை, எனக்கு என்ன திரும்ப தேவை? ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். ரொம்ப விரும்புகிற தேவன் அதை. சோ அதை எடுத்துக்கொள்வோம். 14 யாத்திராகமும் 14வது அதிகாரத்துல 21வது வசனம், 14வது அதிகாரம் 21வது வசனத்துல பார்க்கலாம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்போது கர்த்தர் முழுவதும் பலத்த காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலங்கள் பிளந்து போயிற்று. அதுக்கு முன்னாடி எல்லாம் வாசித்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகா இருக்கும். இந்த இந்த மோசையோட கதைகளை வாசித்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கா அத்தனை அற்புதங்கள். அந்த அந்த செங்கடலை பிரித்து அவர் என்ன பண்றாரு, அதை வெட்டாந்தரையாக்கி நடுவுல ஜனங்களை நடக்க வைக்கிறாரு பாருங்க. அது இன்னைக்கும் அதை ப்ரூஃப் பண்ணி காட்டுறாங்க. இந்த இடத்துலதான் மோசே போயிருப்பாரு, இந்த இடத்துலதான் 2ஆ பிரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு சயின்டிபிக் பிரகாரம் நிறைய பேர் அதை ப்ரூஃப் பண்ணி காட்டுறாங்க. 19வது வசனத்துல, அப்போது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. என்ன ஒரு அருமையான ஒரு ஒரு வழி நடத்தல் நம்ம பாக்குறோம் பாருங்க. நம்ம எல்லாம் நம்மளுடைய பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு அப்படியே பயந்துகிட்டு, ஐயோ ஆண்டவரே நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறேன், அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்னு பயந்துகிட்டு உட்காந்துக்கிறோம்ல. இங்க பாருங்க, வெட்டாந்தரைக்கு முன்பாக போறாரு, தேவ தூதர்கள் முன்னாடி போறாங்க, தேவ தூதர்கள் வழியை உண்டாக்கி தராங்க. நீங்க போங்க, நாங்க உங்க பின்னாடி வரோம். மேக ஸ்தம்பம் உங்களுக்கு முன்பாக மறைச்சிருக்குதா, அது பின்னாடி வரும், அது மேக ஸ்தம்பம், நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க பாருங்க. அந்த அந்த கீழ்ப்படிதெல்லாம் பார்க்கும் போது ஆண்டவர் விரும்புகிற ஒரு கீழ்ப்படிதல் இதுதான். நம்ம கீழ்ப்படுகிற ஒரு புத்தியோடு, இல்ல ஆண்டவரே நான் விட்டுடுறேன் ஆண்டவரே, நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. ஒரு சீரியல் வேண்டான்னு சொல்றாருல உனக்கு, ஒரு சினிமா வேண்டான்னு சொல்றாருல, வேண்டாம் ஆண்டவரே நான் விட்டுடுறேன் ஆண்டவரே. ஐயோ எப்பா, கர்த்தர் உனக்கு 10 அடி எடுத்து வைப்பார் மேல, கர்த்தர் அநேக அடிகள் எடுத்து வைப்பார் இந்த கீழ்ப்படிதலை. ஏன்னா நிறைய நேரங்களில என் வாழ்க்கையில நான் உணர்ந்திருக்கிறேன், ஆண்டவருக்காக நான் உபயோகப்படுத்தப்படணும், நான் எதையாவது நான் விட்டு கொடுக்கணும். உலகத்தையும் ஆண்டவரையும் சேர்த்துக்கிட்டு நான் ஒன்ன நடக்கவே முடியாது. சோ பிரியமானவர்களே, இந்த இடத்துல அழகா தெய்வ தூதர்கள் வராங்க. அந்த வெட்டாந்தரிய அந்த 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 நதிக்குள் அந்த 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 சிவந்த சமுத்திரத்துக்குள்ள நடப்பதற்காக வழிகளை உண்டாக்குறாங்க. அடுத்தது பாருங்க, இஸ்ரவேலுக்கோ அது இரவை போல வெளிச்சமா இருந்தது. 20வது வசனத்துல அந்த அதிகாரம் ஃபுல்லாவே நம்ம பார்க்கலாம். அந்த முழுதும் பலத்த காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்த அந்த காற்று, நம்ம யூஸ்வலா போனாலே பீச்ல பயங்கர காத்தடிக்கும். ஆனா தண்ணி ஒதுங்கும்படி பலத்த காற்றை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னா அப்ப எப்படிப்பட்ட காற்றா இருந்திருக்கும்? அவங்களுக்கு குளிர் எடுத்திருக்காதா, கடலோரமா இருந்திருப்பாங்க, தண்ணி ஓரமா இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நான் யோசிக்க ஆரம்பிக்கும் போது, எப்படிப்பட்ட தேவனை நம்ம வணங்குறேன். நமக்காகவே ரூமை போட்டு யோசிக்கிறவர் ஆண்டவர், நமக்காகவே சில காரியங்களை ரூம் போட்டு யோசித்து நமக்காக செய்கிற தேவனா இருக்கிறாரு. என்ன தெய்வம் அப்பா, எப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம வைத்திருக்கிறோம் பாருங்க. இந்த தெய்வத்தை நம்ம உபயோகப்படுத்திக்கிறாம, இந்த பிரச்சனையை பாரு, அந்த பிரச்சனையை பாரு, இந்த குழப்பத்தை பாரு, அந்த குழப்பத்தை பாரு, இதை நான் எப்படி கையாளுவேன். ஆண்டவருக்கு சிவந்த சமுத்திரமே ஒரு பெரிய
பெரிய ஒண்ணும் பெருசாவே தெரியல. அதையே பலத்த காற்று அடிக்க வச்சு அதை 2ஆ பிரிக்கிறாருங்க. என்ன ஒரு அழகான ஒரு ஒரு சூப்பரான செயல்கள் ஆண்டவர் இங்க செய்யறாரு. முழுதும் பலத்த காற்றினாலே சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணி காற்றை அனுப்பி வறண்டு போக பண்றாருனாக்கா பாத்துங்களேன். நம்ம துணியை காய வைக்கிறதுக்கு வெளியில காய வைக்கிறோம்ல, ஏதாவது காத்தடிச்சா நல்லா இருக்குமே துணி காயமே, வெயில் அடிச்சா நல்லா இருக்குமே துணி காயமே நினைக்கிறோமே. பிரியமானவர்களே, இந்த இடத்துல உங்களுக்காக எனக்காக கர்த்தரு பலத்த காற்று அனுப்புகிற தேவனா இருக்கிறாரு. அனுப்பி அதை வறண்டு போக செய்கிறாரு, அதை ஒதுங்க செய்கிறாரு. பலத்த காற்று எதுக்கு? அது ஒதுங்கிறதுக்கு மட்டும் இல்ல, அந்த இடத்துல வறண்டு போனாதான் அவங்க நடந்து போக முடியும். சேத்துல நடக்க கூடாது, அவங்க தண்ணியில நடக்கும் போது சதன்னு இருக்கும். நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையில இப்படி எல்லாம் நம்ம யோசிக்கிறோம்ல, ஐயோ என்னடா இது கொடுத்த வாழ்க்கை கூட இப்படி இருக்குதே, நல்லா இல்லையே, நான் சேத்துல நடந்துகிட்டு இருக்கிறேன்னு, எல்லாமே இருந்தோம், எனக்கு சரியான ஒரு நடக்க இல்லையே, நான் எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கிறேன்னு நம்ம ஒதுங்கி கிடக்குறோம்ல. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்காக பல காரியங்களை ஒதுக்கி தள்ளுகிற தேவனா இருக்கிறார். கடலையே அவர் ஒதுக்கி தள்ளினார் பாருங்க, சமுத்திரத்தையே ஒதுக்கி தள்ளி ஒதுங்கும்படி செய்து அது வறண்டு போக பண்ணாராம். என்ன எப்படிப்பட்ட காட்சி எங்க இருந்து வந்திருக்கும்? பரலோகத்தின் பண்டக சாலையிலிருந்து அனுப்பியிருப்பார். வேதத்துல சொல்லுது இல்ல, பண்டக சாலையிலிருந்து, அவருடைய பண்டக சாலையிலிருந்து அனுப்புற ஜலம் பிளந்து போயிற்று. இவ்வளவு அழகான வசனங்கள் பாருங்களேன். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்துக்கு நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். ஐயோ, கேட்கும் போதே நம்ம வணங்குற தேவன் சாதாரணவரே அல்ல. ஆண்டவரே, நீ சாதாரணவரே கிடையாதப்பா. ஜனங்கள் இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். வெட்டாந்தரையில அந்த காற்றை அனுப்பி பிளான் பண்ணி அதை 2ஆ பிரித்து அதை ஒடுங்குபடி செய்து அந்த தண்ணி வறண்டு போயிட்டு அந்த இடம் அந்த ட்ரை ஆக்கி கொடுத்து நீங்க நடந்து போங்கப்பா. ஆண்டவர் என்ன அழகல, ஜஸ்ட் ஒன் ஒபீடியன்ஸ். ஆண்டவருக்கு கொடுக்கிற அந்த கீழ்ப்படிதலை கர்த்தர் மறக்கவே மாட்டார், நமக்காக செய்வார். அங்க பாருங்க, அந்த போட்டிருக்குது 22வது வசனத்துல, அவர்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் ஜலம் மதிலாக நின்றது. எப்படியா? ஒரு சுவர் போல நின்றதாம். பிரியமானவர்களே, கீழ்ப்படிதனால இத்தனை பாக்கியங்கள் நமக்கு இருக்கிறது. நம்ம ஒருவேளை பிரச்சனைக்குள்ள நீங்க நடந்துட்டு இருக்கிறீங்களா, குழப்பத்துக்குள்ள நடந்துட்டு இருக்கிறீங்களா, வீட்டுக்குள்ள பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, பயத்துல நடந்துகிட்டு இருக்கீங்களா, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாம் மதிலாக நிற்கும்படி செய்து உங்களை நடுவுல நடக்க வைப்பார் பாருங்க, வெற்றி போட வைப்பாருங்க. அதுதாங்க நம்மளுடைய கர்த்தர். சோர்ந்தெல்லாம் போவாதீங்க. எந்த இடத்துலயுமே கர்த்தர் நமக்காக நிக்கிற தேவனாக, நமக்காக பிளான் பண்ணுகிற தேவனாக, நமக்காக ரூம் போட்டு பிளான் பண்ணுவாருங்க, நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவனா இருக்கிறார். சோ 2 காரியங்கள் நம்ம பார்த்தோம். God uses imperfect people. ஆண்டவர் நம்ம மேல நிறைய குறைய இருந்தா கூட நம்மளை எடுத்து உபயோகப்படுத்துவார். எல்லாத்தையும் சரி செய்து உபயோகப்படுத்துவார். 2வது காரியம் பார்த்தோம், ஒபீடியன்ஸ் அன்லாக்ஸ் த காட்ஸ் பவர் சொல்லிட்டு கர்த்தருடைய கீழ்ப்படிதல் கர்த்தருடைய வல்லமையை வெளியாக்கி கொடுக்கிறது. 3வது காரியம், காட்ஸ் பிரசன்ஸ் மேக்ஸ் அஸ் டிஃபரன்ஸ். கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்கி தரும். ஆண்டவருடைய சமூகம் நமக்கு இருந்தாலே போதும். நிறைய பேருடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வெளியில போறதுக்கு முன்பாக, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் என்று நம்ம ஜெபிப்போம் இல்ல, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக போகட்டும், உம்முடைய சமூகம் இருக்கட்டும் ஆண்டவரே சொல்லு. ஏன்னா ஆண்டவருடைய சமூகம் ரொம்ப தேவை. மோசேயுடைய வாழ்க்கையில அவர் கேட்டதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தை கேட்டார். ஆண்டவருடைய சமூகத்தம், காட்ஸ் பிரசன்ஸ் மேக்ஸ் தி டிஃபரன்சஸ். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும், உம்முடைய கண்களிலே இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும். என்ன அழகா ஜெபிக்கிறாரு பாருங்க. சொல்லிட்டு, ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு அறிவிப்பதற்கு, உம்முடைய கண்களிலே கிருபை கிடைக்கிறதுக்கும், ஆண்டுடைய வழிகளை அறிந்து கொள்ளுங்க. உங்க வழியிலே நிக்காதீங்க. தயவு செய்து போராட்டத்தோடு இருக்கிறீங்களா, குழப்பத்தோடு இருக்கிறீங்களா, ஒரே பிடிவாதமா, உங்க வழியில நிக்காதீங்க. அவர் சொல்றாரு, உம்முடைய கண்களிலே கிருபை கிடைப்பதற்கு, ஆண்டவரே உம்முடைய வழிகளை கிருபை கிடைத்தானால் உம்மை அறிவதற்கு, உம்முடைய கண்களிலே கிருபை கிடைப்பதற்கு உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். ஆண்டுடைய வழி அறியணும்னாக்கா அவருடைய கிருபை நமக்கு தேவை. அவருடைய கிருபை நமக்கு இருந்தாதான் ஆண்டுடைய வழியை நமக்கு அறிஞ்சுக்க முடியும். ஆண்டுடைய கிருபையை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும்.
இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும். உம்முடைய ஜனமென்று நினைத்த ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை பேசிட்டு அடுத்த வசனம் பாருங்க, 14வது வசனம். அதற்கு அவர் ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதைதான் ஆண்டவர் செய்கிற தேவனா இருக்கிறார். God's presence always makes the differences. நல்லா புரிஞ்சுக்கங்க. கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக போகும்போது அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அழகாக செய்து கொடுக்கிற தேவனா இருக்கிற. கவலைப்படாதீங்க தயவு செய்து. நான் இன்னைக்கு காலையில இந்த வசனம் எனக்கு வந்துட்டே இருந்தது. எல்லா பாரத்தையும் அவருடைய பாதப்படியில வைத்து விடுங்கள். எல்லா கஷ்டங்களையும் உங்களுடைய கவலைகள் அனைத்தையுமே அவருடைய பாதப்படியில வைத்திருங்க. நம்ம தான் தூக்கி சுமக்கணும்னு பாக்குறோம். ஆண்டவரே என்னால முடியாது. நீங்க எனக்கு யோத்தாமுடைய பிரேயர் ரொம்ப பிடிக்கும். யோத்தாம் போயிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. நம்ம ரொம்ப ஒரு களிமண்ணுங்க. நம்மள ஆண்டவர் மண்ணில் செஞ்சு வச்சிருக்கிறாரு. அந்த மண் எடுத்து செஞ்சதுனால நம்ம நிறைய நேரங்களில் உடைந்து போகக்கூடிய வேலைகள் நமக்கு வரும் இந்த உலகத்துல. நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன், ஸ்ட்ராங்கான ஒரு பானையா இருப்பேன், ஸ்ட்ராங்கான ஒரு பாத்திரமாக இருப்பேன் நம்ம சொல்ல முடியாது. நம்மள மண்ணில் செஞ்சதுனால உடைந்து போற சூழ்நிலைகள் நிறைய வருவதனால ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே உம்முடைய வழிநடத்தலை நான் புரிஞ்சுக்கணும், உம்முடைய வழிநடத்தலை எனக்கு வேணும் ஆண்டவரே, என் வழியிலே நான் விடாப்படியா நான் நின்றுட்டு இருக்கிறேன்னு நான் என்ன செய்யணும் ஆண்டவர் சொல்லி கேட்கும் போது கர்த்தர் நமக்கு அவருடைய வழிநடத்தலை திட்டம் தெளிவுமாக நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அதை அறிவிப்பா நமக்கு, உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் ஆண்டவரேன்னு கேட்கிறாரு பாருங்க. உடனே கர்த்தர் சும்மா விட்டாரா? என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து செல்லும்ட்டாரு. என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக கடந்து செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக போதுனாக்கா, அவருடைய the presence of God நமக்கு முன்பாக போதுனாக்கா நமக்கு அதுக்குள்ள இளைப்பாறுதல் இருக்கும். அதை நான் திருப்பி சொல்றேன். நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய சமூகத்தை நமக்கு முன்பாக போக விடுங்க. நம்ம அடைக்க கூடாது. ஐயோ வேண்டாம் ஆண்டவருடைய சமூகம் வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படி அடைக்க கூடாது. ஆண்டவரே என் சமூகம் உம்முடைய சமூகம் ஆண்டவரே எனக்கு முன்பாக கடந்து போகட்டும் சொல்லுங்க. ஒவ்வொரு இடத்திலும் நீங்க போகிற ஒவ்வொரு இடத்திலுமே, நீங்க வேலை செய்யற இடத்துக்கு போறீங்களா, உங்களுடைய வேலைக்கு போறீங்களா, உங்களுடைய பிசினஸ்க்கு போறீங்களா, உங்க காலேஜுக்கு போறீங்களா, உங்களுடைய ஸ்கூலுக்கு போறீங்களா, உங்களுடைய எல்லா இடத்துக்கு போகும் போதும் உங்க பிரசன்ஸ் போகட்டும் ஆண்டவரே, உங்க சமூகம் போகட்டும் ஆண்டவரே. ஜெபிக்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையுமே வித்தியாசமாக மாற்றி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கவலைப்படாதீங்க. நம்ம நிறைய நேரங்களில நான் தூக்கி சுமந்துக்கிறேன், நான் போறேன் ஆண்டவரே, நான் செஞ்சுக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு முடியாதவரே. ஏன்னா இந்த புத்தி இருக்குதுல்ல, இந்த புத்தியை பல காரியங்கள் நமக்கு சொல்லி தரும். இந்த யோசனைகளை பத்தி நான் அன்னைக்கு பேசினேன்ல, போன சண்டே நான் பேசிட்டேன். 10 ஆபத்தான யோசனைகள் சொல்லிட்டு நான் பேசிட்டேன். அதை யூடியூப்ல போட்டிருக்கிறேன் பாருங்க. அந்த ஆபத்தான சில யோசனைகள் நம்மளை கெடுத்து விடும், ஆண்டுடைய சமூகத்தை தடுக்கும். ஆண்டுடைய சமூகம் நமக்கு முன்பாக போறதுக்கு அது நம்ம தடுத்து போடும். பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு. இந்த வார்த்தையை உங்களோடு கூட பேசிக்கிறாரு. குழப்பத்துல இருக்கிறீங்களா? ஒருவேளை எனக்கு நான் என்ன செய்ய போறேன் என்ற திகில்ல இருக்கிறீங்களா? ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே புரியல, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க, எனக்கு தெரியாது, நீங்க பாத்துக்கங்க. அப்படியே ட்ரை ஆக விடுவார் ஆண்டவர். ஆண்டவருக்கு தெரியும் எப்போ காய வைக்கணும், எப்போ உங்களை அங்க எக்ஸ்கியூஸ் மீ, எப்போ உங்களை நடக்க வைக்கணும். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். சோ ஆண்டவர்கிட்ட விட்டுருங்களேன். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக போதுனாக்கா உங்களுக்கு முன்பாக போகட்டும். ஆண்டவரே நீங்க போங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அப்பதான் நீங்க சதன்னு சேத்துல உங்களை நடக்க விட மாட்டாரு, சாக்கடையில உங்களை நடக்க விட மாட்டாரு. என்னைக்கு என்ன விடுவாரா கர்த்தரு? இல்ல, விடவே மாட்டாரு. ஏன்னாக்கா அவருடைய பிரசன்ஸ், அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக கடந்து செல்லும். இது ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில. எங்க இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஆண்டவரே உங்க சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து போகட்டும் ஆண்டவரே சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை பார்க்கிற தேவனா இருக்கிறாரு. 15வது வசனத்துல, அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என் கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எவ்வளோ மாதிரி வாக்கு தத்தம் அப்பா! ஆண்டவர் சொல்றாரு என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து செல்லும்ட்டு. அதுக்கு மோச சொல்றாரு பாங்க, உங்க சமூகம் எங்களுக்கு முன்னாடி போலனாக்கா எங்களை அங்கிருந்து போக விடாதீங்க. எத்தனை பேருக்கு இந்த தைரியம் இருக்குது இந்த வார்த்தையில? இந்த வார்த்தை, ஆண்டவரே நான் கல்யாணம் பண்ணிட்டேன் ஆண்டவரே, உங்க சமூகம் எனக்கு முன்னாடி போலனாக்கா, நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி சொல்றேன், என் சமூகம் உங்களுக்கு முன்னாடி போலனாக்கா என்னை நிறுத்தி போடுங்க ஆண்டவரே. பண்ணுங்க ஜபத்தை, இப்படிப்பட்ட தைரியமான ஜபங்களை பண்ணுங்க. என் பிள்ளைங்க ஆண்டவரே அந்த இடத்துக்கு போறாங்க, உங்க சமூகம் அங்க இல்லைனாக்கா அவங்கள போக விடாதீங்க.
இப்படிப்பட்ட ஜபங்கள் எஸ் நம்ம குடும்பத்துக்கு தேவை, சமுதாயத்துக்கு தேவை, நம்முடைய ஆலயங்களுக்கு தேவை, எல்லா இடத்திலும் தேவை. அவரு மோசே வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. அன்னைக்கு எப்படி கேள்வி கேட்டார் பாருங்க. எனக்கு பேச முடியாத ஆண்டவரே, நான் திக்குவாயா இருக்கிற ஆண்டவரே, எனக்கு ஒண்ணும் முடியாத ஆண்டவரே, என்ன நம்பாதீங்க ஆண்டவரே, வேற யார்ட்ட நான் கொடுத்துருங்க ஆண்டவரேன்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் கொடுத்தத அவர் பெற்றுக்கொண்ட பிறகு கத்தர் பத்திங்களா எப்படி வழி நடத்துறாரு, கத்தர் என்ன அழகா அவரை கொண்டு போறாரு. என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து போகும் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். கர்த்தருடைய சமூகத்தோடு அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக போதுனாக்கா எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் நமக்கு இளைப்பாறுதலை தருகிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மளை சமாதானத்தோடு கொண்டு போகிற தேவனா இருக்கிறார். அடுத்த வசனத்தை 15வது வசனத்தை எல்லாரும் மனப்பாடம் பண்ணி சொல்லுங்க. ஆண்டவரே, உங்க சமூகம் எனக்கு முன்பாக போலனாக்கா என்னை போக விடாதீங்க ஏசப்பா, என்னை போக விடாதீங்க, நிறுத்தி போடுங்க ஆண்டவரே. நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த சில நேரங்களில் ட்ரெயின்ல ஏறி போவாங்க, அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க போற ட்ரெயின் எந்த ட்ரெயினை மிஸ் பண்ணாங்களோ அந்த ட்ரெயின்ல எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். கர்த்தர் வந்து நிறுத்தி போட்டாரு பாருங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. பஸ் கூட அப்படித்தான், காரு அந்த நாளையே நிறுத்தி போடுவார் கர்த்தர், அந்த நாளையே அனுப்ப மாட்டாரு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக கடந்து போகட்டும். எல்லா சூழ்நிலையிலும் நடக்குதோ நடக்கலையோ ரெடியா இருக்கிறீங்களா இந்த வார்த்தையை சொல்வதற்கு? ஆண்டவரே, என் வாழ்க்கையில இது நடக்குதோ நடக்கலையோ எனக்கு தெரியாது, ஆனா உங்க சமூகம் எனக்கு முன்பாக போகட்டும். உங்க சமூகம் எனக்கு முன்பாக போடலைன்னா அந்த காரியத்தை நடக்க விடாதீங்க. அந்த காரியம் என்கிட்ட வரக்கூடாது. அந்த காரியம் எனக்கு முன்பாக, நான் அதுக்கு முன்பாக அந்த காரியத்துக்கு நான் போகக்கூடாது ஆண்டவரே, அதுக்கு முன்பாக உங்க சமூகம் போனோம் ஆண்டவரே சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அடுத்தபடியாக 4வது காரியம், காட் லீட்ஸ். நம்மள ஆண்டவர் காட் லீட்ஸ் எதுக்காக லீட் பண்றான்னா, டு சர்வ் அதர்ஸ். கர்த்தர் வந்து குட் லீடர்ஸ குட் லீடர்ஸ் சர்வ் அதர்ஸ், குட் லீடர்ஸ் சர்வ் அதர்ஸ். நல்ல ஆட்கள் ஆண்டவருக்காக நல்ல வேலையாட்களாக மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருப்பார்கள். ஆண்டவருக்காக சேவை செய்வது ஒரு பெரிய காரியமா நான் பார்க்கிறேன். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் கேட்போம். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவது என்ன? கேட்கிறாரு பாருங்களா ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, ஏன் இப்படி கோபப்படுறீங்க? இந்த ஜனங்களுக்கு முன்பாக ஏன் இப்படி ஆண்டவரே கோபத்தை பற்றி எரிகிறது? ஆண்டவரே, நான் என்ன பண்றதுன்னு ஆண்டவர்கிட்ட பேசுறாரு பாருங்க. ஜனங்க மேல அவ்வளவு கோபமா இருந்தாலும், அவங்க கீழ்ப்படியாமல் போனாலும் அதை ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாரு. பிரியமானவர்களே, எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்ல கத்துக்கங்க. எல்லாத்தையும், எவ்ரிதிங். ஆண்டவரே, ரொம்ப வேர்க்குது, எனக்கு முடியல ஆண்டவரே, ரொம்ப வெயில். நான் சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட, ரொம்ப வெயில் அடிக்குது, எனக்கு முடியல ஆண்டவரே. என்ன பண்றது? ஆண்டவர் சொல்லும் போது ஏதோ ஒரு மழையை அனுப்புவார்ல ஆண்டவர், கொஞ்சம் கூலாக்குவார்ல. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். சோ இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஜனங்களுக்கு விரோதமா உங்களுடைய கோபம் பற்றி எரிகிறது. 12வது வசனம், மலைகளிலே அவர்களை கொண்டு போடவும், பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்திய சொல்வானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல் பரிதபித்துக் கொள்ளும். என்ன அழகா ஒரு ஜெபம் பண்றாரு. அவங்களை அடிக்காதீங்க ஆண்டவரே, அவங்களை எதுவும் செய்யாதீங்க. எகிப்தியர் வந்து திருப்பி அவங்களை கேலி பண்ணுவாங்க, அவங்கள பத்தி ஏதாவது கிண்டலா பேசுவாங்க. அதனால ஆண்டவரே, ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல் பரிதபித்துக் கொள்ளும். அவங்களுக்காக பரிதாபப்படுங்க ஆண்டவரே. ஏன்னா நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம், தெரிஞ்சும் அறிந்தும் அறியாமைனாலும் செய்கிற பாவங்கள் உண்டு. அறிந்தும் செய்கிறோம், அறியாமைனாலும் செய்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக ஒரு குட் லீடர்ஸ் இப்படித்தான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எல்லாருக்காகவும் இல்ல, அறிஞ்சு செய்யறவங்களுக்காக இல்ல, அறியாமையிலால செய்யறாங்களப்பா, அவங்கள மன்னிச்சிருங்க இயேசு சுவாமி, அவங்க கூட இருங்க ஆண்டவரே, அவங்களுக்கு வழி நடத்துங்க. 13வது வசனம், உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியின் வானத்துக்கு நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்க சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். குட் லீடர்ஸ் இப்படிதான் ஜெபம் பண்ணணும். நல்ல ஒரு லீடர்ஸ் மீட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டுக்குள்ள வராங்களா ஒரு பிரச்சனையோடு, ஆண்டவரே இவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இவங்க பிரச்சனைக்காக நான் ஜெபிக்கிறேன், அவங்களை மீட்டுக்கொள்ளுங்க ஆண்டவரை சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை செய்கிற தேவனா இருக்கிறார். காப்பாற்றி கொள்வது அவங்களுடைய இஷ்டம். அவங்க அதை காப்பாற்றி கொள்ளனாக்கா ரொம்ப கஷ்டம்.
சோ இந்த இடத்துல கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறாரு. 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயுடைய ஜெபத்தை கேட்டு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். ஆமென். என்ன அழகான ஒரு ஜெபத்தை ஒரு குட் லீடருங்க. மோசே இஸ் a வெரி குட் லீடர். அவர் பாருங்க அழகா ஜெபம் பண்ணி இந்த இடத்துல மோசேயுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு தமது ஜனங்களுக்காக செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். திருப்பி செய்யல ஆண்டவர். சரி, நான் உன் ஜபத்தை கேட்கிறேன். நான் தானே உன்னை கூப்பிட்டேன், நான் தானே உன்னை அழைச்சேன், நான் தானே உன்னை சரிப்படுத்தி கொண்டு வந்தேன். நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சல்ல, நீ உன் ஜபத்தை நான் கேட்கிறேன். கர்த்தர் நம்ம ஜபத்தை கேட்கிறவர், நம்ம ஜபத்தை கேட்கிறவர், தீங்குக்கு நம்மளை விலக்கி காத்துக்கொள்கிற தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த அருமையான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னாக்கா தயவு செய்து யாருமே ஆண்டவர் விட்டு போகாதீங்க. உங்க பிரச்சனையை பெருசா பார்க்காதீங்க, மலை போல பார்க்காதீங்க. ஆண்டவர் சமுத்திரத்தை ரெண்டா பிளந்து அவருடைய பலத்த காற்றினால அந்த அதை வெட்டாந்தரையாக்கி அந்த ஜனங்களை நடக்க போக வைத்தார்ல. நம்மளுடைய வாழ்க்கையில சேற்றிலும் சாக்கடையிலும் ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரே, வாழ்க்கை பயங்கரமா இருக்குது ஆண்டவரே, நான் எங்க நடக்கிறேனே தெரியல ஆண்டவரே, என் முள்ளு குத்துது, கல்கள் குத்துது, எனக்கு புரியல சொல்றீங்கன்னாக்கா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் சமூகம் ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக போகட்டும் ஆண்டவரை சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவனாக. சோர்ந்து போகாதீங்க, தைரியமா இருங்க. ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறான்னா என்னையும் உங்களையும் உற்சாகப்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். இந்த வார்த்தையின் மூலம் நம்ம பலப்படுத்துவாரு. ஆண்டவர் எல்லா பெரிய காரியங்களையும் அசைத்த தேவன். ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்கி உருவாக்கி நமக்கு வழிகளை திறந்து கொடுத்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன். உங்க கஷ்டம் அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நல்லாவே புரியும், அவருக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் கீழ்படிச்சு பாருங்க. ஏசப்பா, நான் கீழ்படுகிறேன் ஆண்டவரே, நீங்க எது வேணான்னு சொல்றீங்களோ அது எனக்கு வேண்டாம், எது வேணும்னு சொல்றீங்கன்னா அதை செய்யற ஆண்டவரே, நீ கொஞ்சம் கீழ்படிச்சு பாருங்க. கர்த்தர் அப்படியே போஷித்து நம்மளை அப்படியே உருவாக்கி கொடுத்து எல்லா வழிகளை உருவாக்கி கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். யாரெல்லாம் சோர்வா இருக்கிறீங்களோ, கஷ்டமா இருக்கிறீங்களோ, துன்பத்துல இருக்கிறீங்களோ, எனக்கு புரியல ஆண்டவரே சொல்லுறீங்களோ, வாங்க ஜெபம் பண்ணலாம். எல்லாத்தையும் ஆண்டவர் கையில கொடுத்துருங்க. நான் புரியாம உட்கார்ந்துட்டு இருந்தேன், நான் குழப்பத்துல உட்கார்ந்துட்டு இருந்தேன் ஆண்டவரே, நீங்க என் கூட பேசுறீங்க சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வாங்க ஜெபிக்கலாம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, ஏசப்பாவை நோக்கி இந்த அருமையான நேரத்துல, ஏசப்பா உங்க சமூகம் எனக்கு முன்பாக கடந்து போகட்டும் சொல்லுங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. என் ஆசை வேண்டாம் ஆண்டவரே, உங்க ஆசைகள். ஆண்டவர் உங்க பிரச்சனைகளை ரெண்டு பக்கமும் மதில்களை போல ஆக்கி உங்களை நடுவுல நடக்க வைக்கிற தேவனா இருக்கிறார். நீங்க சாக்கடையில நடக்க மாட்டீங்க, முள்ளுல நடக்க மாட்டீங்க, கல்கள் உள்ள இடங்களில நடக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு வெட்டாந்தரையான தரையை உண்டாக்குகிற தேவனா இருக்கிறார். வாங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில வாங்க என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து ஆண்டவரே இந்த இரவுல எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்க என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவரே உங்க சமூகம் என் பிரச்சனைக்கு முன்பாக போகட்டும். அந்த சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக போய் நின்னுட்டாங்க இஸ்ரேல் ஜனங்க. யாருப்பா ஓபன் பண்ணுவா? யார் இது ஆண்டவரை என்ன செய்வாங்க? ஆனா கர்த்தருடைய சமூகம் அங்க வந்து அவங்களுக்கு முன்பாக அந்த செங்கடலை ரெண்டா பிரித்து மதில்களை போல ஆக்கி வெட்டாந்தரை ஆக்கி கர்த்தர் அனுப்புற பலத்த காற்றினால அதை வெட்டாந்தரை ஆக்கி நடக்க வைத்தாரு. உங்க பிரச்சனையை கர்த்தர்ட்ட கொடுத்துருங்க. இசப்பா என் கஷ்டத்தை, என் துன்பத்தை, என் கண்ணீரை, என்னுடைய கவலைகளை, என்னுடைய வியாதிய, என்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் உமக்கு முன்பாக நான் கொடுக்குறேன் ஆண்டவரே சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறவங்க எத்தனை பேரும் ஜெபம் பண்ணுங்க. நீ பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. யாரெல்லாம் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாங்களோ, கவலையோடு ஜெபிக்கிறாங்களோ, அவங்க ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுப்பா பரிதபித்துக் கொள்ளும். மோசே ஜெபித்தாரு, இந்த ஜனங்களுக்காக பரிதபித்துக் கொள்ளும் சொல்லி ஜெபித்தாரு. நீர் பரிதபித்துக் கொண்டீர் ஐயா. யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, கவலையோடு கஷ்டத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, பரிதபித்துக் கொள்ளும் ஆண்டவரே, பரிதபித்துக் கொள்ளும் ஐயா. நீர் அவங்க ஜெபத்தை நிறுத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தர் தமிழ் ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி பரிதாபம் கொண்டார். இந்த வார்த்தைகள் நிறைவேறட்டும் ஐயா. இன்னைக்கு யார் யாரெல்லாம் ஆண்டவரை கண்ணீரோடு ஜெபித்தார்கள் இந்த வார்த்தை நினைத்தருளும் ஆண்டவரே. அந்த தீங்கு அவங்களுடைய வாழ்க்கையில அதை நீக்கி போடும் ஐயா. அந்த கஷ்டங்களை அவங்கள விட்டு நீக்கி போடுங்க. அவங்க துன்பங்களை அவங்கள விட்டு நீக்கி போடுங்க. இந்த ஜெபத்தை நீர் ஏற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன்.